மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள், சில நேரங்களில் தன வரவு, அப்போ பேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு பணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வர வேண்டிய ஒரு பணம், இந்த விஷயங்களில் வந்து ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம தொழில் செய்யும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் இல்லை புதியவர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய முகமாக அமையும். ஒரு முன்னேற்றமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், சுமூகமான உறவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று அமைதி காக்க வேண்டும், நிதானமான ஒரு செயல்பாடுகள் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு அனுகூலமான தினமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அது 3 அடி உங்களை நோக்கி வர மாதிரி அவ்வளவு நன்மையான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம். குறிப்பாக புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கு, நகைகள் வாங்குவதற்கு, நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களோட நல்ல ஒரு சந்தர்ப்பம், பேச்சுவார்த்தைகளுக்கு, தாயாருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காலுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நம்ம உடலில் அடிபடுவதோ இல்லை நமக்கு சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான ஒரு முகாந்திரம் இருப்பதால் நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையும். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக நீங்கள் வந்து இந்த வேலைகள் மாற்ற வேண்டும் இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்போல நல்ல சமாச்சாரங்கள்லாம் வந்து சேரக்கூடிய தினமாக அமையிறது. குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலும் ஒரு இனிமை இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக இருப்பதால் அணுகுமுறையிலே எச்சரிக்கை தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினமாக அமையிறது. சில காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியாத சில காரியங்களை கூட சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடிய தினமாக அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். அதனால் நம்பிக்கையோடு செயல்பட வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் திறம்பட செய்வீர்கள். அந்த கற்பனா சக்தி என்பது ரொம்ப சிறப்பாக செயல்படும். குறிப்பாக இந்த டெலிவிஷன் துறை, சினிமா துறை, அப்புறம் அந்த பத்திரிகையில் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் எழுதக்கூடிய அந்த தன்மை உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம். சில அற்புதமான மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பிற்கு நல்ல பலன்களும் நல்ல முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையிறது.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பதவின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தலைமை பதவியை தரக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப அற்புதமாக செயல்படுவீர்கள். நல்ல பெயரை வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள், ஒரு தாராள மனப்பாங்கு, பலருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் வெளிப்படும். உங்களுடைய அந்த உயர்ந்த தன்மை போற்றி புகழப்படும்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது மெக்னானிமிட்டியும்பாங்க. அந்த மெக்னானிமிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழலை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரியான முறையில் அளந்து செயல்பட வேண்டும்பாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட், அதில் தவறுகள் வராமல் நல்லபடியாக செயல்படணும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் ஏற்படும், இன்றியமையாத சில செலவுகள் ஏற்படும். ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும். சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளும், உங்களுடைய காதலை மகிழ்விப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சில பரிசு பொருட்கள் செலவுகளும் ஏற்படும். ரொம்ப இனிமையான நாள், மறக்க முடியாத நல்ல ஒரு தினமாக கூட இது உங்களுக்கு அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் உள்ள சுமைகள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் மறைந்து சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாமல் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான தினம். எந்த காரியத்திலும் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும், தன விருத்தி ஏற்படும். சில நேரங்களில் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஒரு வீடு வாங்க வேண்டும், இல்லை ஒரு வாகனம் வாங்க வேண்டும், இல்லை வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக அது நடக்கிறா போல சரியான முறையில் தேர்வு செய்யக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். சில நல்ல மறக்க முடியாத சில நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய தினம்தான். சிறு சிறு தடைகள் இருக்கலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ரொம்ப திறம்பட செயல்படுவீர்கள். பலரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு முழுமை பெற்றதாகவும் சிறந்த முறையிலும் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் தோன்றி மறையலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள், சந்தோஷங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் உடல், அதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் உஷ்ண சம்பந்தப்பட்ட சில நோய்கள், இதெல்லாம் வருவதற்கான ஒரு காரணங்கள் உண்டு. தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் சில நேரங்களில் அக்கறை செலுத்த வேண்டியும் வரலாம். இருந்தாலும்
நீங்கள் ரொம்ப ஒரு நிதானமாகவும் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையிலும் உங்களுடைய நடவடிக்கை அமையும். இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோதனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினம்ங்கிறதால ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் என்ன எதுவும் சொல்ல முடியாது. காதல் போன்ற விஷயங்களில் சிறப்புகள் உண்டு, வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தன வரவுகளை தரக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமையும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படுகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல புகழடையக்கூடிய அந்த தினமாக இது அமையிறது. பேச்சில் மட்டும் நிதானம் வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம், சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். மனதை ஒருமுகமாக நிதானமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தனிப்பட்ட உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுமை இழந்து, நிதானம் இழந்து, குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள, காதலன் காதலிகளுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இது எதனால் அப்படின்னா, ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் சொல்லலாம். சட்டுன்னு அப்படி கோபம் நம்ம பேசக்கூடிய சில பேச்சுக்களால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்கள் குறிப்பாக சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படும், பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வந்துவிடாது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். அது மாதிரியான ஒரு தினம். எல்லோரிடம் நீங்கள் பழகிறதும் ஒரு பாராபட்சம் இல்லாமல் உங்களுடைய பழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து சில நல்ல அனுகூலங்களை கூட பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதிக்கு நல்ல ஒரு தினமாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், வெற்றியை தரக்கூடிய தினம். ஆனால் நம்பிக்கையோடு ஒரு போராட்டத்தை தரும், அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும்.